இந்த முறையும் நம்மோடு கூட பிரதர் வந்திருக்கிறாங்க, பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. பைபிளையும் சயின்ஸையும் இணைச்சு நமக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். கர்த்தர் இந்த காரியங்களை அநேகருக்கு கொண்டு போறாரு. நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. மீட்டிங்ஸ் போகிற இடங்கள்லாம் ஒரு சிலர்லாம் வாலிபர்களுக்கு சண்டே கிளாஸுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கடந்த 2 எபிசோட் நம்ம பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு ஆவியானவருடைய நடத்துதலும் ஒரு ஒரு மகிமை அதில் இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் நல்ல ப்ரெசன்ஸ் ஃபீல்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த செகண்ட் எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஆமாம், பெரிய கிரேஸ், அதோட பெரிய கிருபை தான். இன்றைக்கி நாம் என்ன பிரதர் பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்? தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் சொல்லி நம்ம முடித்தோம். இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு எஸ்பெஷலி கிட்ஸ், ஜென்சி, இவங்களுக்கு வந்து இந்த ஃபோனால் வர்ற டிஃப்ரென்ஸ் எப்படி வருதுங்கிறதெல்லாம், அவங்களோட சிந்தையில் எப்படி மாறுது, அதுக்கப்புறம் அவங்களோட திங்கிங்கில், பிலீஃபில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை சொல்லிட்டு கடைசியாக நம்ம என்ன சொன்னோம்னா, இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த யூத் பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஹவு டு பிலீவ், வாட் டு பிலீவ் அண்ட் வாட் நாட் டு பிலீவ், எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எப்படி நம்பணும், எப்படி நம்பக்கூடாது, இதை சொல்லிக் கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் லைஃப்பில். அதை சொல்லிக் கொடுக்குறது தான் பிப்ளிக்கல் தியாலஜி அப்படிங்கிறத சொல்லி நம்ம முடித்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி இருக்குது, பாடிக்குள்ளே நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நடக்குது, ப்ராசஸ் நடக்குது, நிறைய சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எதை நம்புறீங்களோ அது சம்மந்தப்பட்டு தான் நடக்கும். ஓகே, பாடியோட ஃபங்க்ஷனிங்க பிலீஃப் பேஸ்டு நிறைய விஷயம் அதில் இருக்குது. ஓகே, அது எப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடுவில் ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல் பேசுனத, ஒரு பெரிய ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல் சரி, அவர் பேசுனதை நான் கேட்டேன். அவர் பேசுகிறாரு, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு நீங்கள் இருக்கணும், உங்கள் லைஃபுக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அவள் அப்படிலாம் பண்ணும்போது உங்கள் பாடி ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்குது, இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒன்று சொன்னார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரியனை பார்த்து அந்த நாளுக்காக தேங்க் பண்ணுங்க, நைட்டு போகும்போது சந்திரனை பார்த்து நீங்கள் டெய்லி தேங்க் பண்ணுங்க. இப்படி நீங்கள் கிரேட்ஃபுல் மைண்ட் இருக்கும்போது உங்களோட சைக்காலஜி, உங்களோட பாடி ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் பெட்டராக நடக்கும். ஓகே, அப்படின்னு ஒன்று சொன்னார். ஸோ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறது, இல்லை நல்லா இருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த இயற்கையை பார்த்து நீங்கள் ஒரு நன்றி சொல்லுங்கள், தேங்க்ஸ் கிவிங் கூடியவங்களாக இருங்க, நன்றி அறிதல் இறுதியும் உள்ளவர்களாக இருங்க. நம்ம பைபிளிக்கெல்லாம் சொல்கிற மாதிரி அது நீங்கள் நன்றியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஆமாம், உங்கள் பாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்குது. ஓகே, அதை நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். இவங்களுக்கு என்னென்னா, தேங்க்ஃபுல் ஹார்ட்டு வந்து உடம்புக்கு நல்லதுன்றதே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் உங்களோட ரேஷனாலிட்டி கரெக்ட். சூரியனுக்கு தேங்க் பண்ணுறது, சந்திரனுக்கு தேங்க் பண்ணுறது எப்படி உங்களுக்கு தோணுது? என்ன பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் கடவுளுக்கு தான் தேங்க் பண்ணுவேன் நான், இல்லையா? ஏன்னா அவர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு, ஒவ்வொரு காலத்திலும் நன்மை செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஸோ ஐ வாண்ட் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் த காட், அப்படி தானே? அப்போ காடுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வேற ஒன்று கொண்டு வர மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல? பேசிக் காமன் சென்ஸ் வச்சு நம்ம யோசிச்சோம்னால நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. யாருக்கு நம்ம தேங்க் பண்ணோம்னா, இன்னொரு உயிருள்ள ஒரு மனுஷனுக்கு தானே தேங்க்ஃபுல்லாக இருப்பீங்க. காடுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருப்போம், ரெடி இன்னொரு மனுஷங்க எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற, நீங்கள் மண்ணுக்கும் ரோட்டுக்கும் தேங்க்ஃபுல்லாக இருப்பீங்களா? நீங்கள் மேபி அந்த ரோடை போட்ட அரசாங்கத்துக்கு வேணால் ஒருத்தர் தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக. அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் ரோட்டுக்கும் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருப்பீங்களா? இல்லை, அது தப்பாக போயிரும்ல அப்படி இருந்தால். அது இர்ரேஷனலாக தானே இருக்குது. ஆமாம், இவங்களுடைய கண்டுபிடிப்பு ஒரு விதத்தில் கரெக்டாக தெரியுது. தேங்க்ஃபுல்லான ஹார்ட் வந்து உடம்புக்கு நல்லது, சைக்கலாஜிக்காக மனசுக்கு நல்லதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனால் இவங்க என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்கன்னா, காடுங்கிற ஒருத்தரை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வந்து சூரியனை கும்பிடுங்க, சந்திரனுக்கு தேங்க் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் இருந்த ஜனங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரியனை கும்பிட்டாங்க. அதுக்கு தானே இவங்களும் கொண்டு போகிறாங்க. ஆமாம், அதாவது சிருஷ்டிகளை நோக்கி திருப்புறாங்க இவங்க, இல்லையா? கிரியேஷன்ஸை நோக்கி திருப்புறாங்க, கிரியேட்டரை நோக்கி திரும்பலை. ஆமாம், ஓகே. இவங்க இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 136 ஒன்றும் இல்லை, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, காடை துதிக்கும் போது எனக்கு கிருபை கூடுது. அதை இவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, கண்டுபிடிச்சி வேற திசையை திருப்பி நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா, பிலீஃப் ஏன் முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் எதை வேணாலும் நம்புங்க, காடை தவிர.
பெரும்பாலும் நம்ம இந்த எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்படியா நீங்கள் அதிகம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது ஒரு ரீகாலாக தான் சொல்கிறேன். என்னென்னா இவங்களுடைய மோட்டிவ் எதுவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காடுக்கு ஆல்டர்னேட்டாக எதை வேணாலும் கொண்டு வராங்க. ஆனால் இவங்க சொல்கிற விஷயமெல்லாம் கரெக்டாக இருக்குது. அது காடு தான் சொல்லாமல் அந்த இடத்துல நேச்சரை கொண்டு வராங்க, கல்லை கொண்டு வராங்க, மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு எவல்யூஷன் தியரி, கல் மண்ணெல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வருது. இது அதாவது கர்த்தர் கிரியேட் பண்ணாருங்கிறதுக்கு பதிலாக கல் மண்ணெல்லாம் சேர்ந்து கிரியேட் ஆச்சு, தானாக கிரியேட் ஆச்சு, அங்கேருந்து கிரியேட் ஆச்சு, இங்கேருந்து கிரியேட் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் ரெடி. காடை தவிர நீங்கள் எதை சொன்னீங்கனாலும் அவங்க ரெடி. இப்போ அந்த இடத்துல இதையும் சொல்கிறாங்க. நீங்கள் தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் யாருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். ஓகே. இவங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா, நான் திரும்ப சொல்கிற மாதிரி கற்காலத்து மனுஷங்களுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கைக்கு தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே. அப்போது இது தாண்டி நம்ம இதுக்குள்ளே என்ன நம்ம சொல்ல வரோம் உங்களுக்கு? இப்போ பிலீஃப்ங்கிறத வச்சு தான் நம்ம இப்போ லாஸ்ட் 2 எபிசோட்ஸுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் இருக்காங்க, அது மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இருக்கிற வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் தான். இவங்க எல்லாரும் படித்தவங்க, சயின்ஸ் படித்தவங்க எல்லாம் தான் இருப்பாங்க. அண்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, நான் 10-15 வருஷமாக இருக்கேன் லிங்க்டின்ல. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் ஆல்மோஸ்ட் 75% விஷயம் லிங்க்டின்ல பதிவாகிறது பார்த்தீங்கன்னா, ஏதோ மோட்டிவேஷனோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிலீஃபோ இல்லாட்டி ஃபிலாசபிக்கல் பாயிண்டோ தான் இருக்கும். அதை அவங்க போஸ்ட் பண்ணுற, அதாவது அவங்கள இது லிங்க் ஆகிறவங்க அத்தனை பேருமே 75% அதை தான் இருக்குது. அந்த அதில் வர்ற போஸ்ட் எல்லாமே பிலீஃப் பேஸாக இருக்குது. மோட்டிவேஷனுங்கிறது பிலீஃப் பேஸ் தானே. ஓகே. மோட்டிவேட் ஒருத்தரை பண்ணணும்னா ஒரு பிலீஃப் பேஸ்டோ ஒரு வேர்ல்ட் வியூ பேஸ்டாக தான் நீங்கள் அதை பண்ணவே முடியும். கண்டிப்பாக 75% போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலீஃப் பேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் சயின்ஸு அப்படி இப்படின்னு வேறு மொழியில் சொல்லுவாங்களே ஒழிய, பட் ஆனால் ஃபவுண்டேஷன் பிலீஃபாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதாவது பிலீஃபுங்கிறது தான், ஏத்திசம்ங்கிறதே ஒரு பிலீஃப் தான். ஆமாம் இல்லையா? கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறதே, கடவுள் இல்லைங்கிறதுமே ஒரு பிலீஃபில் தான் அவங்க சொல்கிறாங்க. நம்பிக்கை தான், அதுவும் ஒரு விதமான நம்பிக்கை. அந்த மாதிரி எது எடுத்தாலும் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. இப்போ இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போமே. எப்படி பிலீஃப் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் எப்படி அவங்களுடைய டெசிஷன்ஸையும் இம்பாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நம்பர் 1, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாட்டி பீப்புள் வித் லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ட்டு இவங்க யூஸ்வலாக சொல்கிறாங்க. தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறாங்க. ஓகே. இந்த தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபையே அழிச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த தாழ்வு மனப்பான்மைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எஸ்பெஷலி இப்போ நம்ம க்ரௌடு வந்து நிறைய சின்ன பசங்க பார்க்குறாங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ நான் வந்து அதுதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட ஃபவுண்டேஷனாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதை நல்லா ஒருத்தர் யோசிச்சு பார்த்தாருன்னா, நான் அழகாக இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, நான் அழகாக இல்லைன்ட்டு நான் நினைக்கிறதும் பிரச்சனை கிடையாது, நான் அழகாக இல்லைன்னு அடுத்தவன் நினைக்கிறதும் பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைனா, நான் அழகா இல்லைன்னு இன்னொருத்தன் நினைப்பான்னு நான் நம்புவேன் பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, என் வியூவில் நான் அழகா இல்லைன்றது ஓகே, அது உண்மையாக கூட இருக்கலாம். எனக்கு நான் அழகாக தெரியல. ஒருவேளை அவங்க என்னை வந்து அழகாக இருக்கான்னு அவங்க ஒருவேளை அவங்க கூட அப்படி நினைக்கலாம். ஆனால் என்னுடைய வியூவில் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை அவங்க அழகாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்களோ. இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே. நான் இதை எங்கே பார்க்குறேன் பைபிள்லன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கானானுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்க போவாங்க. போகும்பொழுது அவங்க சொல்கிற வேர்டு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பார்வைக்கு அவர்கள் ராட்சதர்களைப் போல இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அடுத்து இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அப்படிம்பாங்க. அதை யார் சொன்னா அப்படின்னு? அழகான பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. அப்படின்னு இவங்க நம்பிட்டாங்க. இந்த பிலீஃப் வந்த உடனே அவங்ககிட்ட வீழ்ச்சி வந்துருச்சு. தோர்த்து போக தொடங்கிட்டாங்க அவங்க. எங்களால் முடியாது. ஈஜிப்டில் ஃபேரோ கிட்ட, பார்வோனுக்கிட்ட இருந்து ஒரு ஃபெயிலியரை பார்க்காத இவங்க முதல் ஃபெயிலியரை அங்கே தான் பார்க்குறாங்க. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நீங்கள் சொல்கிறது பிரில்லியன்ட் பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. அதாவது அங்கே ஆரம்பித்தவங்க ஃபேரோகளையும் ஜெயிச்சிட்டவங்க, எல்லாரையும் ஜெயிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் எங்கே வருதுன்னா இங்கே தான் வருது. அவங்க யுத்தத்தில் அவங்க ஃபெயிலியர் ஆகிறது நான் சொல்கிறேன். இதுதான் ஃபெயிலியர். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு தோணுது, அவன் அப்படி நினச்சானாங்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு பாருங்களேன்.
யானை உங்களை பார்த்து பயப்படாது, எறும்பை பார்த்து பயப்படும். சொல்லுவாங்க, யானையின் காதுல எறும்பு புகுந்தார் போலம்பாங்க. எறும்பை பார்த்தா யானைக்கு பயம் வந்துடும். அதனால தான் அது காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். யானை காதை ஆட்டிக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு ஒரு பர்பஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காதுக்குள்ள எறும்பு போயிருச்சுன்னா யானை க்ளோஸ். யானைக்கு மதம் பிடிச்சி ஒரு வழி ஆயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ யானையோடைய பார்வைக்கு எறும்பு எப்பேற்பட்டது? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஆனா யானைக்கு எறும்பை பார்த்தா என்ன இருக்கு? ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை அந்த ராட்சசன் மாதிரி இருந்தவனுக்கு இந்த வெட்டுக்கிளி மாதிரி இருந்த இவங்களை பார்த்து ஒரு பயம் வந்திருக்கலாம் இல்லையா? டெஃபினட்டா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க செஞ்ச எல்லாத்தையும் ராகாப் சொல்றாங்க, உங்கள் தேவன் செய்ததை கேட்டு நாங்கள் பயந்திருக்கிறோன்றாங்க. ஏங்க இதுல எரிகோல இவனும் பயந்துருக்கலாம் இல்லையா? பட் இவங்களே நினச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான், அவனுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுலே வீழ்ச்சிக்கான முதல் காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு நான் இந்த இந்த இன்சிடென்ட்டை வச்சு புரிஞ்சுக்கிறேன். நான் இருக்குதா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிலீஃப் பேஸ்ட். அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அவன் பார்வையில் நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருப்போம் அப்படின்ட்டு. அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராப்ளம். இதை தான் நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். ஒரு சின்ன ஒரு நடுவில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு சின்ன பொண்ணு 8 வயசோ 9 வயசோ. அந்த பொண்ணு வந்து சோஷியல் மீடியா அந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஊரில். உங்கள் அப்பா அம்மா ஏதோ திட்டாங்க அப்படின்னு போய் இறந்து போயிடுது, சூசைட் பண்ணிடுது. மாதிரி ஒரு இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் இதை பாருங்க, இதில் எங்கே ப்ராப்ளம்? அவங்க அம்மா அப்பா திட்டினதே ப்ராப்ளம்னு நம்ம சொல்ல முடியாது. நான் பிள்ளைய திட்டாத அம்மா அப்பா உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. எங்கே ப்ராப்ளம்னா அவங்களோட வேல்யூவை சொல்றதுக்கு யாருமே அங்கே இல்லை. அம்மா அப்பா திட்டதை விட உங்கள்கிட்ட இவ்வளோ வேல்யூ இருக்கு, இவங்க திட்டுறது சின்ன விஷயம் தான், பட் நீ இதை விட பெருசு. நீ உன்னுடைய சோஷியல் மீடியாவை பாரு, உனக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் பாரு, உன்னுடைய போஸ்ட்டில் எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க பாருன்னு இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அப்போ அவங்களோட பிலீஃப் என்னன்னா, நான் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது பிசாஸ் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னே நான் சொல்லுவேன். இப்போது இது அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி நான் யோசித்து பார்க்குறேன். கோலியாத்தை பார்த்து அத்தனை பேருமே பயந்து இருக்கிறாங்க இல்லையா? டோட்டல் இஸ்ரேலே பயந்து தான் இருக்குது. அது உண்மையும் கூட. ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு அஜாபாகவான ஆள் தான். பட் டேவிடுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இல்லை இல்லையா? அவன் என்ன பார்த்தானா, இவன் எவ்வளோ பெரியவனவனா இருக்கட்டும், இவங்கிட்ட எங்கிட்ட இருக்கிற காட் அவனை விட பெரியவர் இல்லையா? இதுதான் அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுக்கு நம்ம இருந்திருக்க வேண்டிய விஷயம். இதுதான் இருந்திருக்க வேண்டியது. ஓகே, எதுக்கு சொல்றேன்னா, இந்த இப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ஒரு மனுஷ வாழ்க்கையை அழிக்கவே முடியும். அவ்வளோ பவர்ஃபுல் வெப்பன் அது. இப்போ இதை சால்வ் பண்ணணும். என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, சைக்காலஜியில் நிறைய பாசிட்டிவாக இருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு கரெக்டாக ஒரே ஒரு டிசிப்ளின், இதை எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குற ஒரே டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கல் தியாலஜி மட்டும்தான். ஓகே, வேதாகம இறையியல். ஆமாம், இது எப்படி நம்ம பிலீஃபை பில்ட் பண்ணோம் அப்படின்னா, வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 1:27 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். நான் எந்த விதத்தில் நான் அழகா இருக்கேனா அசிங்கமாக இருக்கேனாங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. நான் கடவுளோட இமேஜில் இருக்கேன். இது எவ்வளோ பெரிய ட்ரூத். இது யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும். ஆனால் இதை நான் சின்சியராக நம்பும்போது எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு ஃபவுண்டேஷனே இல்லாமல் போயிடும். நல்ல வேர்டு அது. இது என்ன விதமான ஒரு கான்ஃபிடென்ஸையும் என்ன விதமான மைண்ட் செட்டையும் எனக்கு கொடுக்க முடியும். தால நான் அடிக்கடி எனக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நிறைய பேருடையதான கமெண்ட்ஸ் வந்து நம்மளை கண்டிப்பாக கொஞ்சம் சோர்வடைய பண்ணும். சில நேரங்களில் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து டவுன் பண்ணும். அதே நேரத்தில் சில நேரங்களில் வந்துட்டு நம்ம மினிஸ்ட்ரியை பற்றி சொல்லக்கூடியது, மினிஸ்ட்ரி டாக்டரினை பற்றி இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசனம் இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. பேசும்போதெல்லாம் நமக்கு ஒரு விதமான சோர்வு வரும். அப்போல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, உன்னுடைய மினிஸ்ட்ரியை ஒழிக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் அப்படி பேசிட்டு தெரியுறாங்க. ஆக்சுவலாக இவங்க மினிஸ்ட்ரியை விரும்பினவங்களா இருந்தால் உனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை உங்கள்கிட்ட வந்தோ அல்லது உனக்கு பாசிட்டிவாக இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அவங்க உன்னை குற்றப்படுத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, உன்னை ஒழிக்கிறது அவங்க பிளான். சொல்லிட்டு சொல்லுவார், உன்னை அபிஷேகம் பண்ணது நான், உன் கூட இருக்கிறது நான், நீ தைரியமாக பேசு அப்படிம்பார். நான் சொல்கிறது 2012 சொல்கிறேன். எத்தனை இன்சிடென்ட்ஸ் என்னுடைய, நான் வந்து இது நீங்கள் சொல்கிறதுனால என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். கரெக்டாக சொல்லுங்கள், நிறைய பேருக்கு சொல்ல. என்னென்னா, நான் முதல் மினிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் நான் பேச போகிறேன். ஒரு சின்ன க்ரௌடு, ஒரு பாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த க்ரௌடில் பேச வைக்கிறாங்க.
ரெவலேஷன் 17 இருந்து ஒரு வசனம் எடுக்கிறேன். எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஒரு சீனியர் பாஸ்டர், சீனியர் மீன்ஸ் வயசுல சீனியர் பாஸ்டர் எழுந்திருச்சாரு. எழுந்திருச்சு, "தம்பி நீ கள்ளோபதேசம் பேசுறப்பா, இது தப்பா இருக்கு டாக்டரின், நீ உட்காரு" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "ஐயா நான் முடிச்சிடுறேன், முடிச்ச பிறகு கொஸ்டின் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படின்னு உடனே, இல்லப்பா நீ உட்கார், சும்மா நீ பேசிட்டு இருப்பா, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம்மா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே இன்னொரு அவர் கூட உட்காந்துருந்த பாஸ்டர் டக்குன்னு என் கையில மைக்க பிடிங்கிட்டார். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் மீட்டிங். நான் போறேன் தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு. என் கையில இருந்து மைக் பிடுங்கன்னு எனக்கு அது உடஞ்சிருச்சு இருதயம். நான் லேப்டாப்லாம் கொண்டு போயிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இறங்கி படிக்கட்டு இறங்கி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கேன். லிட்டரலாக என் காதில் ஒரு சவுண்டு, "ஓ ஆளுங்களே உன்னை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்படி என்ன பண்ண போறேன்?" நான் சொல்லுவேன், இந்த சூழ்நிலைகளில் என்னை நிக்க வச்சது எல்லாமே இந்த வேர்ட், "நான் உன் கூட இருக்கிறேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர்." அவன் சொன்னா என்ன? அதுக்கப்புறம் எந்த இடங்களில் அவங்க வேணான்னு சொன்னாங்களோ அதே இடங்களுக்கு கூப்பிட்டு மீட்டிங் பயன்படுத்தினாங்க. ஸோ பல நேரத்தில் நம்மளுடைய ஊழியத்தை, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்லது எங்கிட்ட இருக்க வசனம் அவங்கள விட பெருசு. நான் அதை பார்க்காம அவங்க சொன்னதை பெருசா நினைக்கும் போது தான் நான் வீழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பார்க்குறேன். அழகா சொன்னீங்க. இப்போ இதையே நீங்க அனலைசிஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க எதை நம்புனீங்கிறத வச்சு தான் இன்னைக்கு நீங்க இருக்க நிலைமையே இருக்கும். ஏமன் 100%. என்ன எப்படி சொல்லிட்டாங்க, நீங்க இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அப்படி யோசிக்காம, அவங்கள நம்பி தான் காட் நான் போனேன், என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்க இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன், நீங்க ஒதுங்கிருந்தீங்கன்னா, அப்ப நீங்க எதை நம்புறீங்களோ அந்த ஃபவுண்டேஷன் தான் உங்களை இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கும். 100% கரெக்ட். இப்போ இதுல இன்னொரு ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின் உங்களுக்கு. நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தாழ்வு மனப்பான்மையை தாழ்வுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு கிளாரிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தாழ்வு மனப்பான்மைக்கும் தாழ்மைக்கும் உள்ள டிஃபரன்ஸ், பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுக்கும். ஆமா ஆமா. ஆனா நிறைய பிலீவர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தாழ்வு மனப்பான்மையை தாழ்மைங்கிற மாதிரி சில நேரம் தெரியும் அது பாக்குறதுக்கு. ஓகே, ஹம்பிள்னஸ் வேற, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற. ஆமா, ஹியூமிலிட்டி வேற, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற. ரெண்டு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சின், ஹியூமிலிட்டி காட் விரும்புறது. ஆமா, இதுக்கு ரெண்டுக்கும் நீங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது என்கிட்ட ஒன்று இருக்கு, ஆனா அது என்னதில்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு அப்படிங்கிறது தாழ்மை. என்கிட்ட இல்லவே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட அப்படி ஒண்ணுமே கிடையாது, நான் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டேன், அவ்வளவுதான், நான் ஒளிஞ்சிட்டேங்கிறது தாழ்வு மனப்பான்மை. பேசிங் இதுதான் என்கிட்ட ஒன்று காட் கொடுத்துருக்காரு, அது நான் நம்புறேன். நான் எப்பவுமே என்னுடைய அழைப்பை நம்புவேன். எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லும் போது, ஆக்சுவலாக இந்த எபிசோட்ல நான் தான் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் நீங்க தான் நிறைய பேசணும். என்னன்னா, பொதுவா இந்த மினிஸ்ட்ரியில நான் இந்த அழைப்பை ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். யாராவது மினிஸ்ட்ரிக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும், உங்க அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பேன். எதனால அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் ஓட போற இந்த மொத்த ஓட்டத்துக்கும் இந்த கன்ஃபர்மேஷன் தான் எனக்கு லெட்டர். கன்ஃபர்மேஷன் லெட்டர் இதுதான். ஏன்னா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், செங்கடல் வரும், யோர்தான் வரும், எல்லாத்துலேயும் எனக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா, நீங்க கூப்பிட்டீங்க, இது உங்களுடைய அழைப்பு, நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தைரியம் வரும், எல்லாம் வரும். யார் வந்தால் பார்த்துக்கலாம், உலகத்தில் இருக்கிறவனிலும் வெண்ணில் இருக்கிறவர் பெரியவர், போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ஒன்று வரும். ஆனால் அது பெருமையாக மாறிடக்கூடாது. 22 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன், எவன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற என்ன தாட் வந்துருச்சு, க்ளோஸ் ஆகிடும். அப்போவும் நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கிருபையே. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை கேட்டோம், இந்த மெசேஜ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு. நான் எப்படி எடுத்துப்பேன்னா, இதே செய்தியை 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசும் யாருமே கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பேசினா எவன் கேட்க மாட்டான், அதை எப்போ யார் கேட்கணும்னு நான் வச்சிருக்கேன், அப்போதான் அவங்க அதை கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்கிட்ட ஒன்று இருக்கும், ஆனால் அது எந்தில்லை, கர்த்தர் கொடுத்தது அப்படின்ட்டு. சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்துருப்பாரு, அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. நான் குப்பை, நான் மண்ணு, நான் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் தாழ்வான பாடு. இது எழுந்திருக்கவே விடாது, இது கடைசி வரைக்கும் அவங்கள மேலே வரவே விடாது. அவங்க நான் இருக்கிற பலத்தோடே போ அப்படி வராண்டவர், நான் போகிறேன் அப்படின்னு போகிறோம்ல, அது கர்த்தர் விரும்புகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன் நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் தாழ்வு மனப்பான்மையில ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் பர்சனலாக. அதை மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. அதனால கேட்குறேன். எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிறது கூழங்கள்லாம் இருக்கலாம்,
ஆனால் வீழ்த்துகிறவர் கர்த்தர். ஒரு வசனம் அழகாக இருக்கும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணிடுவேன், ஆனால் சக்ஸஸ் கர்த்தரால தான் வரும். என் ப்ரிப்பரேஷனால சக்ஸஸ் இல்லை, அதனால் நான் ப்ரிப்பேர் பண்ணாமே இருக்கக்கூடாது. முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. அதுதான் இந்த தாழ்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். நான் அது ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, இதை ஏதாவது ஒரு சயின்ஸ் புக் சொல்லித்தர முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சான்ஸே இல்லை. இந்த ஒரு புக்கை தவிர வேற எந்த புக்கும் அதை சொல்லித்தராது நமக்கு. சொல்லியே தர முடியாது. எந்த புக் வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்தர் எழுதின மோட்டிவேஷன் புக்காக இருக்கட்டும், எது வேணாலும். ஆனால் ஒரு கான்க்ரீட்டான ஃபவுண்டேஷனை வச்சு அவங்களுக்கு ஒரு வேளை ரிசர்ச் பண்ணி இப்படி இருந்தால் நல்லதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவர் சொன்னார் இல்லையா ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது, இப்படி நீங்கள் வந்து தேங்க்ஃபுல்லான ஹார்ட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் உடலுடைய ஃபங்க்ஷன்ஸு, உங்களோட மனநிலை எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. அதோடைய எஃபெக்ட் அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கு காரணத்தை பைபிள் மட்டும்தான் சொல்லும். ஆமாம், யாரால இது வரும்ன்றதை மட்டும் அவங்க அந்த ஒரு இடத்துல தான் மிஸ்கைட் ஆயிடுறாங்க, இல்லை தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறத விட மிஸ்கைட் ஆகி எதை வேணாலும் அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இதை சொல்லி கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராமுடைய ஃபவுண்டேஷன் நான் பார்க்குறேன். ஓகே, தியாலஜியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு அந்த தாழ்மையிலையோ இருக்கட்டும், அந்த எந்த ஒரு கான்செப்ட்ஸ்லையோ இருக்கட்டும், நமக்கு ரீசன் என்ன, யார் அதுக்கு பின்னாடி இருக்கிறாரு, யார் நம்மளை நடத்துகிறாரு, இன்ன வரைக்கும் நம்ம ஓடுறதுக்கு எது காரணமாக இருக்குங்கிறதான கரெக்ட் காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஆமாம், ஓகே. இந்த டிசிப்ளின் மட்டும்தான் எப்படி ஒருத்தர் யோசிக்கிறது, எதை பிலீவ் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க முடிஞ்ச ஒரே டிசிப்ளின். அதுலேயும் இந்த பிப்ளிக்கல் தியாலஜி மட்டும்தான் அதை கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும். ப்ரைஸ் காட், ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த எபிசோடில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும். பர்பஸ்ன்னு இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் வந்து இப்போ நம்ம இந்த ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த மைக்குக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுது, இந்த சிஸ்டம் வந்து என்னோட ப்ரெசன்டேஷனை காமிக்குது, லைட் வந்து நம்ம டார்க்னஸ், இந்த மொத்த ரூம்லேயும் பர்பஸ் இல்லாத ஒரு பொருளை உங்களால் காமிக்கவே முடியாது. ஆமாம், பர்பஸ் இல்லைன்னா அது பர்னிங் மேலே போயிடும் இல்லையா, வேஸ்ட். அதுக்கு கூட மேலே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க நீங்கள். ஆமாம், கேட்டால் நம்ம சொல்லுவோம், இது எங்கள் அம்மாவுது, எங்கள் தாத்தாவுது, அந்த காலத்தில் உள்ளது, என்னைக்காவது யூஸ் ஆகும், ஏதோ ஒரு பர்பஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கு குப்பையில் தூக்கி போடுறது கூட இடைக்கு போடலான்னு ஒரு பர்பஸோடு தான் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக. நான் கேட்குறேன், மனுஷ வாழ்க்கையோட பர்பஸ் பிப்ளிக்கலி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லிடுவேன். பிப்ளிக்கலாக வசனத்துல தான் சொல்கிறேன், நான் சொல்லிடுவேன். வசனத்தில் இருக்கு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானேன்ற பர்பஸுங்க அவர் சொல்லிடுறாரு. ஆமாம், வழியால் நீங்கள் பைபிளை ஒதுக்கி வச்சுட்டு உலகத்தில் பர்பஸை மட்டும், ஒரு மனுஷ வாழ்க்கையோட பர்பஸை எவ்வளோ ஃபிலாசபர்ஸ் இதை ட்ரை பண்ணாங்க. 2500 வருஷம் இதை ட்ரை பண்ணாங்க. ஓகே, ஒரு கான்கிரீட்டான ஃபவுண்டேஷன் ஒருத்தர் கூட வர முடியல. பர்பஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங், பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஓகே, இன்னும் சொல்ல போனால் நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணதுனால ஹாக்கின் கடைசியாக ஒரு புக் எழுதுவார். ஹாக்கின் நம்மளுடைய ஃபேவரட்டான செலிபிரிட்டி ஹீட்டர். ஹாக்கின் எழுதுவார் கடைசியாக. அவர் கடைசியாக எழுதினதில் அந்த கிராண்ட் டிசைன்ங்கிற புக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்காரு, ஒய் ஆர் வி ஹியர், ஏன் மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு அவரே கேட்குறாரு. அதை கேட்குறாரு. ஓகே, இதை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு நிகரான ஒரு விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு அவர் நிறைய தியாரி சொன்னார், அதுக்குள்ளே நம்ம போகல. ஆனால் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் இல்லாட்டி ஃபிலாசபர்ஸ் பல ஆயிரம் வருஷமாக ட்ரை பண்ண ஒரு விஷயம் பர்பஸ் ஆஃப் லைஃப். அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே புக்கு பைபிள் மட்டும்தான். மனித வாழ்வியலின் திட்டம் என்ன, ஏன் மனிதன் இங்கே இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த டேபிள் ஆகட்டும், சேர் ஆகட்டும், இதோட பர்பஸ் ஒருவேளை இந்த டேபிளுக்கு வாய் வந்ததுன்னா அதுக்கு சொல்ல தெரியாது. அது யார் சொல்ல முடியும்னா அதை செஞ்சவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, நான் ஏன் இதை வாங்கினேன்னு வாங்கினவர் தான் சொல்லணும். ஆமாம், நான் ஏன் இதை வாங்கினேன்னு நான் தான் சொல்ல முடியும். ஏன் அதை வித்தாரு அப்படிங்கிறவரை அந்த மேனுஃபேக்சர் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக, இதுதான் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் வியூ. அதை செஞ்சவருக்கு தான் அதை சொல்லணும். காடுக்கிட்ட மட்டும்தான் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த பைபிள் மட்டும்தான் இருக்க ஒழிய, இந்த பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ ஆர் இந்த பிலீஃப் சிஸ்டம் மட்டும்தான் இருக்க ஒழிய எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. கிரியேட்டருக்கு மட்டும்தான் இந்த கிரியேஷனை ஏன் பண்ணேங்கிற பர்பஸ் தெரிய போகுது. மற்றபடி அந்த கிரியேஷனுக்கும் தெரியாது, அவர் கிரியேட் பண்ண அவர் கூட இருக்கிற மற்ற கிரியேஷன்ஸ்க்கும் அது தெரிய வாய்ப்பு இல்லை. சான்ஸே இல்லை. இதை சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம்தான் இந்த பிப்ளிக்கல் தியாலஜி. ரொம்ப அருமையான ஒரு ஃபினிஷிங், ஒரு நல்ல ஒரு இது. நம்ம நேரம் ஆக்சுவலாக முடிவுக்கு வருது. இதே மாதிரி இன்னொரு தியாலஜியை பற்றினதான இன்னொரு எபிசோடில் இந்த பர்பஸ் ஆஃப்
ஹியூமன் லைஃப் அப்படிதானியா? ஆமா. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ மீண்டுமாக கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற எபிசோடில் இந்த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றின இன்னொரு செகண்ட் பார்ட் நம்மோடு கூட சகோதரர் பகிர்ந்து கொள்வார். சகோதரருடையதான அவருடைய காரியங்கள் எல்லாமே வைசோ பைபிள் அப்படிங்கிறதான சேனல்லையும் வருது. சகோதரருடையதான இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணது தெலுங்குலையும் இருக்குது. தெலுங்கு மக்களுக்கும் நீங்கள் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த காரியங்களை யூத்ஸுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லும்பொழுது அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்மீக அறிவியலை குறித்த அறிவு வர பிரயோஜனமாக இருக்கும். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். God bless you.